போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம், பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்ட திமுக போராட்டமா செய்றீங்க போராட்டம், எல்லாரும் ஓடுங்க என்று விரட்டி அடிக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களையும் தொழிற்சங்கங்களையும் துச்சமாக நினைத்து துரத்தி அடிக்கிறது. இதுவா ஜனநாயகம்? அதுவும் எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களையும் ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களையும் கூட இப்படித்தான் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்கிறது திமுக. இன்னும் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும் என்றால் திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசவை சேர்ந்த பலருமே கூட போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்தே மிரட்டி தன் சுய ரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆளும் திமுக. அதிமுக ஆட்சி காலத்திலும் இது போன்ற போராட்டங்கள் நடந்தன. ஆனால் அதை அதிமுகவின் அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர்களும் சரி எப்படி சரி செய்தார்கள் என்று மக்கள் பார்த்தார்கள் தானே. 2018ஆம் ஆண்டு இதே போன்றதொரு போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை எழுந்தபோது அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுரைப்படி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த MR விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாரே, பேச்சுவார்த்தை நடத்தினாரே. ஆனால் இன்று இருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வாங்க பேசலாம் என்று கூவிக்கொண்டுதான் இருக்கிறாரே தவிர பேச்சுவார்த்தையை நடத்திய பாடில்லை. இதையெல்லாம் முதல்வரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இந்த விவகாரங்களை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் ஆதரவு தொழிற்சங்க தலைவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வாய்மூடி மௌனம் காக்கின்றன. ஏன் இந்த கள்ள மௌனம்? எங்கே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெட்டி வாங்க முடியாதோ என பயந்து போய் கிடக்கிறார்களோ என்று சந்தேகம் கிளப்புகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆக போராடும் போக்குவரத்து ஊழியர்களே பெருந்தன்மையாக போராட்டத்தை வாபஸ் வாங்கிய பிறகும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை ஸ்டாலின் காது கொடுத்து கூட கேட்காதது ஏன்? தொழிற்சங்கத்தினரின் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் திமுகவோடு கூட்டணியில் நீடிக்க விருப்பமில்லாமல் வெளியேற தயாராகிவிட்டனரா கம்யூனிஸ்டுகள்? தனது பிடிவாதத்தால் கூட்டணியை இழக்கப் போகிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது ஸ்டாலினின் இந்த பிடிவாதம் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.